மலை, பாறை போன்ற இடங்களில் உள்ள கல்வெட்டுகளை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகளை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். வணக்கம். தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் அதனுடைய தலைவரும் வழக்கறிஞருமான கனகராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வாலா, நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டினார்கள். என்னவென்று சொன்னால், தொல்லியல் துறையினுடைய பாதுகாப்பில் இல்லாத இடங்கள் தவிர்த்து, அதாவது பாதுகாப்பில் உள்ள இடங்கள் தவிர்த்து இல்லாத இடங்களில், அதாவது மலைகள், பாறைகள் போன்ற இடங்களில் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கல்வெட்டுகள் அனைத்தையும் அவர்கள் குவாரி செய்து, அதாவது வெட்டி எடுத்து விடுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கல்வெட்டுகளை அடையாளம் கண்டு அது குறித்த விவரங்களை கனிம வளத்துறைக்கு தெரிவித்தால்தான் அந்த இடங்களில் குவாரிகளுக்கு அனுமதி வழங்காமல் அவர்கள் இருப்பார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். பின்னர் கல்வெட்டுகளை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.